அதுக்கு மேல சிங்கள குடியேற்றங்கள் போய் இப்ப தமிழ் மக்கள் கொஞ்சம் தான் இருக்கிறோம், முஸ்லீம் மக்களும் சேர்ந்திருக்கிறோம். இப்ப கூடுதலா முஸ்லீம் மக்களும் இருக்கிறோம். அப்ப நாங்கள் இப்ப கேட்கிற தீர்வுகள் என்னன்னு சொன்னா, எங்கள் தனிப்பட்ட குழுக்களா நாங்கள் எங்கட தமிழ் கட்சிகளா போய் நின்று சேர்ந்து கேட்கிறத விட இதுல முஸ்லீம் கட்சிகளையும் சேர்ந்து எங்க தமிழ் கட்சிகளையும் சேர்ந்து எங்க தமிழருக்குரிய தீர்வை நீ தாண்டு கேட்டால் அதோட பலம் எங்கேயோ இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளும் கணக்கவா இருக்கும். இந்த முஸ்லீம் நாடுகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். அப்ப நான் மூளையே பாதிக்கும். அரசியல் ரீதியா உண்மையா ரெண்டு முஸ்லீமும் தமிழ் மக்களும் சேர்ந்து கேட்டாலே இன்றைக்கு அரசியல் ரீதியா அது கிடைக்கும். வடகிழக்கு கிடைக்கும். இப்ப இன்னொன்று மற்ற முஸ்லீம் நாடுகளும் இப்ப தமிழரும் முஸ்லீம் ரெண்டு பேருமே சேர்ந்து நின்று செய்யணும் சொல்லியிருக்க உண்மையிலேயே இந்த மத்தியஸ்தங்கள் இதுகளில் சில முஸ்லீம் நாடுகளின் ஆதரவுகள் அழுத்தங்கள் கூட எங்களுக்கு ஆதரவுகள் கூட கிடைக்கும் எங்களுக்கு. அப்ப சோ மற்ற தீர்வும் இப்படித்தான் கிடைக்கும். சோ அப்ப ரெண்டு பகுதியும் சேர்ந்துதான் எங்களுக்கு சமஸ்தியை வேண்டு சொன்னாங்க. சமஸ்தி வேண்டு சொன்னாங்க. நீங்க மாநில சுயாட்சியோ அல்லாடி மாகாண சுயாட்சியல் இதுகளும் வேண்டேக்க. ஆனா ஒரு பேச்சுவார்த்தையில் போக நாங்கள் ஒரு கட்சி ஒதுக்காம எல்லாரும் சேர்ந்து கூட்டா தமிழர் என்ற ரீதியில ரெண்டு பகுதியும் சேர்ந்து போகும். போய் நின்று கேட்டோம்னு சொன்னால் அங்க தட்டுற கதவு ஒரு அடி விழுற ஒரு கதவுல ஒரு உடைக்கிறக்கு ஒரு அடி விழுறதுக்கு 2 அடி விழுறதுக்கு கன வித்தியாசம் இருக்கு. அந்த அழுத்தம் கூடவா இருக்கு. சோ அப்ப எங்களுக்கான தீர்வும் இப்படித்தான் பிரிச்செடுக்கலாம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தா மட்டக்களப்பு மாவட்டம் என்ற ஒரு இதுல அத பட்டியப்பு தொகுதி என்றதுல மட்டும்தான் தனித்தமிழ். மற்ற எல்லா தொகுதியிலையும் முஸ்லிம் மக்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஓமந்தையில இருந்து ஓட்டமாவடி வரைக்கும் இருக்கிறதுல ஒரு 6-7 ஊர் இருக்கும். அதுல 6 ஊர் முஸ்லிம் ஊரா தான் இருக்கும். ஏன்னா அவங்கதான் இப்ப அங்க கொஞ்சம் பரம்பல் கூட, அதாவது இனப்பெருக்கமும் அவங்களோட அந்த பரம்பல் அதிகரிச்சுட்டு. ஏன்னா தமிழாக்கள் புலம்பெயர்ந்து போறதால. ஐயா நீங்க சொல்ற தெரியும். இப்ப உங்களை கொண்டு சொல்லட்ட வவுனியா பசாருக்கு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா துணிக்கடை வியாபாரி முழுக்க முஸ்லீம் ஆக்கல்ல. நாங்க அவங்களுக்கு என்ன நம்ம இனங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நம்ம அண்ணன் சொன்ன ஒரு அடி இடிக்கிறதுக்கு 2 அடிக்கிறது வித்தியாசம். நம்ம எங்கட இலக்கு எங்கட தீர்வு தானே. தீர்வு அத வடிவா தெரிஞ்சுக்கணும். தலைவர் விரும்பினது மலைய தமிழரையும் சேர்த்து, அதே சமயத்துல நாங்க தமிழர் என்ற ரீதியில முஸ்லிம்களும் தமிழரும் 3 பேருமா சேர்ந்து இணைஞ்சிருக்கணும் அவன் விருப்பம். அதான் உண்மை. அப்படி இருந்தா தான் எங்களுக்கான பலம் கூடுமன்றதை நாங்கள் பாக்குறோம். தமிழர் என்ற ரீதியில முஸ்லீம்கள் உண்மையாக விரோதிகள் இல்ல. தமிழரை பொறுத்தவரை எல்லாரும் தமிழருக்குள்ளதான் நடக்கிறது முஸ்லீம். ஆனால் அரசியல் ரீதியாக முந்தைய அரசியல்ல பிரிக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. முஸ்லீமும் தமிழரும் வேறு இல்லை. அரசாங்கம் தானே பிரிச்சது. அரசாங்கம் தான் பிரிச்சது. அப்புறம் என்ன, முஸ்லீமும் தமிழரும் வேறு இல்லை. அவங்கெல்லாம் முக்காவாசி இப்ப தமிழர் பகுதியில பிசினஸ் செய்யற முழுக்க முஸ்லீம் ஆக்கள். அங்க அவங்களுக்குள்ள வெட்டுக்குத்து போடுறாங்களா, அவங்களுக்கு அடி வர்றாங்களா, அவன் தன் வேலையை பாக்குறான். அப்புறம் என்ன உங்களுக்கு இப்ப உங்களுக்கு சொல்லலாம் என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டுக்கு 90ஆம் ஆண்டு 89 90ஆம் ஆண்டு இந்த மட்டக்களப்பு படுகொலையிலேயே கேப்டன் முனாஸ் என்று சொல்லி ஒரு பேரை வச்சு கொண்டு செய்ததே முன்னின்று செய்தது ஒரு சிங்களவன் தான். ஆனா அந்த முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு இடையில ஒரு பிரிவினையை உண்டாக்கணும் தான் அவனே அந்த படுகொலையை அவங்க அதுக்குத்தான் செய்தது. அதுக்குதான் எல்லாமே இடவழி கிடைக்க கதைக்கலாம். நான் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, தம்பி நீங்க சொன்ன கருத்து கொண்டு சொல்றேன்னு சொன்னா, 90ஆம் ஆண்டுக்கு முதல் இப்படித்தான் அந்த இனங்களை பார்க்கப்பட்டது. முஸ்லிம்கள் சிங்கள ஆக்கள் 78% இருந்தது, தமிழாக்கள் 22% இருந்தது. அந்த தமிழாக்கள் தான் இருந்தது, முஸ்லிம்கள் என்று சொல்லி இல்ல, தமிழாக்கள் என்று சொல்லி 22%. இந்த தமிழாக்கள் 22%த்துல 7% முஸ்லீமும் 15% தமிழாக்களும் இருந்தது. ரைட். அப்ப இந்த 22% தமிழாக்கள் என்றான் ஒதுக்கப்பட்டது ஒழிய முஸ்லீம் என்று சொல்லல. முஸ்லீம் இந்த தமிழாக்கள் 2 வகைப்படுத்திக்கிறான். தாங்கள் முஸ்லீம்கள் தங்கள்ல இதன்று சொல்லி வந்தது. சரிதானே? இவ்வளவுதான் எங்கட இந்த ஒற்றுமையின்படி நாங்கள் போனோம்னு சொன்னா, தமிழாக்கள் என்ற ரீதியில ஒற்றுமையின்படி போனோம்னு சொன்னா, இப்ப ஏறத்தாழ அன்னளவா தமிழாக்கள் குறைஞ்சிட்டது. கிட்டத்தட்ட தமிழாக்களுக்கு நிகராயோ இல்ல சில வேளை கூடவே முஸ்லீம் இருந்தாலும் ஏறத்தாழ 25% 30% முஸ்லீம்கள் வந்துக்கிறோம்னு சொன்னால், அப்ப தமிழுக்கான உரிமை என்று கேட்க வழி கிடைக்க 2 பேருமே ஒட்டு நின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கான தீர்வு திட்டம்
சரியான முறையில நாங்கள் ஒற்றுமையா பார்லிமெண்ட்லயும் பாருங்க ஒரு 10 முஸ்லீம் எம்பிகளும் தமிழாக்களையும் ஒரு 12-15 எம்பிகளும் சேர்ந்து ஒத்துழைச்சு உண்டான கதை கேட்க உலக நாடுகளும் பார்க்கும் இவ்வளவு பேரும் ஒற்றுமையா சேர்ந்து பல திட்டங்களை உலக நாடுகளுக்குள்ளே முன்வைக்கலாம். நான் உண்மையில இன்றைக்கு ஒரு தமிழரசு கட்சியா இலங்கையில ஒரு கட்சியின் ஒரு தலைவராக இருந்தோம்னு சொன்னா சீரியஸா இந்த பிரச்சனைக்கு நான் ஆற்ற காலில் விழுந்தனால இப்படியான ஒரு நிலப்பாட்டை தான் நான் எடுத்து இந்த 2 இனமும் சேர்ந்து வந்து இந்த திட்டத்தை கொண்டு வர மாதிரி தான் நான் அதை வழிவகுப்பேன். உண்மையா நான் சொல்றேன். இப்படி நீங்க போனா தான் எங்களுக்கான வெற்றியும் கிடைக்கும், எங்களுக்கான பலமும் கிடைக்கும், உலகத்துல இருக்கிற அங்கீகாரமும் கிடைக்கும். அதாவது தலைவர் கூட எங்கட வடகிழக்கு தமிழ் பேசுற எந்த இனத்தவர் எந்த மக்களா இருந்தாலும் தமிழ் பேசுற ஆக்களை எங்கட தாயகம் என்று சொல்ல நம்ம ரெண்டும் அவரும் பிரிக்கே இல்லை. சுரேஷ் அண்ணா, நான் ஒரு சாரி குறுக்காக கேட்கறதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு அறிவு இல்லை. இந்த கேள்விக்கு ஒரு நல்ல ஒரு பதில் தரணும். இப்ப இந்தியாவில இருந்து வந்து ஸ்ரீலங்காவில வாழ்ற மக்களுக்கு கண்டு இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு பர்த் சர்டிபிகேட் கொடுத்தது இந்திய தமிழர். ஸ்ரீலங்காவில போனார பிள்ளைகளுக்கு வந்து இலங்கை தமிழர் கொடுத்தது. அப்ப அதிண்ட ரீசன் என்ன? 2 பேரும் தமிழர் தானே. இதுல என்னன்னு சொன்னா நான் இப்ப இத என்னத்தை கேட்டேனான்டா, நான் ஆராய் முடைக்கிறதுக்காண்டி கேட்கல. இவ்வளவுக்கு அரசாங்கம் செய்கிறது முஸ்லீமையும் தமிழரையும் பிரிச்சுக்கிறதுக்கு நார்மல். சரி, நான் ஒரு விடை ஒன்று இதுக்கு உங்களை கேட்டாக்காண்டி ஒரு விட சொல்றேன். ஆரம்பத்துல வந்து உண்மையிலேயே வந்து தந்தை செல்வா வந்து உயரோட சேர்ந்துதான் அவரோட ஜிஜி பொன்னம்பலத்தோட சேர்ந்துதான் வந்து இவன் என்ன தமிழர் அகில இலங்கை தமிழர் காங்கிரஸ்ல வந்து 2 பேரும் ஒன்றாதான் நின்றவைய ரைட். ஒன்றாதான் இவியல் நின்ற இடத்துல இவியலுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு வந்து சொன்னா ஜிஜி பொன்னம்பலம் அரசாங்கத்தோட சேர்ந்து இந்த மலையக மக்களை வந்து ஒதுக்க வலிக்கிட்டவன். சரிதானே? தந்தை செல்வாக்கு வந்து அதை பிடிக்கல. அவர் அதை பிடிக்காதாலதான் அந்த கட்சியில இருந்து அவர் 1948ஆம் ஆண்டு அந்த கட்சியில இருந்து தமிழரசு கட்சியை தொடங்கினவர். தமிழரசு கட்சியை தொடங்கினக்குரிய காரணமே அவர் வந்து இந்த மலைய மக்களை நீங்க பிரிச்சு பாக்குறேன்னு சொன்னா நான் ஜிஜி பொன்னம்பலம் அந்த நேரம் ஆண்டு கொண்டிருந்த யூஎன்பியோட சேர்ந்து அமைச்சரா இருந்தவர். சரிதானே? 1944ஆம் ஆண்டு அவர் அமைச்சராகி 48ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு வரை அவர் அமைச்சரா இருந்தவர் நினைக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல அவர்கிட்ட கொள்கை பிடிக்காமத்தான் அவரும் நான் நினைக்கிறேன் வன்னிய சிங்கம் என்றவரும் உடைஞ்சு வெளியால வந்து தமிழரசு கட்சியை தொடங்கிறேன் 48ஆம் ஆண்டு. ஆனால் வந்து அவரே குதிரையால விழுந்து செத்தவர் இல்லையே? இல்ல அது நான் நினைக்கிறேன் டட்லி சேனநாயக்க கோல் பேஸ்ல ஓடைக்குள்ள விழுந்தவர். அது தானா விழுந்து செய்யல தம்பி. நீங்க இப்ப கேட்டா காண்டி நான் உங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் செய்யறேன். சொல்லுங்க. அதெல்லாம் கடந்த காலம் தான் அறிஞ்சிருக்கும். இல்ல நீங்க கேட்க நான் அதை சொல்லணும் இல்ல. நீங்க நானா இது சொல்லி கேட்க அந்த இடத்துல விளங்கப்படுத்தி சொன்னால் இந்த டட்லிய வந்து ஏன் கொண்டாங்கன்னு சொன்னா அந்த டட்லி வந்து 1957ஆம் ஆண்டு அன்றைக்கு ஒருக்கா விளங்கப்படுத்தினா 57ஆம் ஆண்டு வந்து தேர்தல்ல வந்து டட்லி சேனாயக்காண்ட கட்சியோட 14 உறுப்பினர்களோட தமிழ் தேசிய தமிழரசு கட்சி போய் சேர்ந்தது. சரியோ? அந்த நேரம் 57ஆம் ஆண்டு போய் சேர்ந்தது என்று சொன்னா அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு காணாது. அப்ப அந்த நேரத்துல 151 ஆசனம் தான். இப்ப 225 மாதிரி அந்த நேரம் 151 ஆசனம் வரணும். ஆனா அந்த நேரத்துல அவங்களோட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 44 வந்தது. இவங்க 81 வந்தது. ஐக்கிய தேசிய கட்சி தமிழரசு கட்சி வந்து 14 வந்தது. அப்ப இவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து 110 112 வேணுமன்றக்காண்டி அப்ப தமிழரசு கட்சியை கேட்க தமிழரசு கட்சி தந்தை செல்வா என்ன சொன்னார் சொன்னா நாங்கள் உங்களோட வாரன்னு சொன்னா நீங்கள் உங்களோட நான் ஒரு ஒப்பந்தம் போடணும் ஒரு 10 அம்ச கோரிக்கையோட ஒப்பந்தம் போட்டேன். கொண்டாடுறதுக்கான காரணத்தை சொல்றேன். அண்ணன் ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒருத்தட்ட பேரும் செல்வா ஒப்பந்தம். குழப்பாக்களுங்க சொல்றேன். அப்ப அந்த ஒப்பந்தத்துல தான் அந்த தந்தை செல்வா தான் கொண்டு வந்தவர். நீங்கள் தமிழ் பிரதேசங்கள்ல அத்துமீறி குடியேற்றங்களை நீங்கள் செய்ய இயலாது. சரிதானே? சிங்களத்துல இருந்தது. நீங்கள் அதை மாத்தி செய்யணும். இந்தியா குடியேற்றங்களா சிங்கள குடியேற்றங்களா? சிங்கள குடியேற்றம் இந்தியா குடியேற்றம். தமிழ் பிரதேசங்கள்ல வந்து அத்துமீறி சிங்கள குடியேற்றங்கள் நடத்தி கொண்டிருந்தவர்.
அப்ப அது அந்த புள்ளி வச்சதோ நீங்கள் செய்யலாது அப்படி தமிழருக்கான ஒரு பிரதேசமா நீங்க இதை அங்கீகரிக்கணும். மற்றது தமிழர் இதுக்குள்ள வந்து நீங்க செய்யலாது அப்படியான மொழிகளை வந்து நீங்க முதன்மைப்படுத்தல, சிங்கள மொழியை வந்து நீங்க திணிக்க இயலாது. ஏன்னா இப்ப நடக்கிறத விட கூட அப்ப நடந்தது. அப்ப வந்து 57ஆம் ஆண்டு தொடக்கத்துல வந்து பண்டார் நாயக்கா இருக்க இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது. பண்டார் நாயக்கோட ஒரு ஒப்பந்தம் செய்ய போடக்க இவங்க எல்லாம் குழப்பி போட்டாங்க. பிறகு அதே 57ஆம் ஆண்டு திருப்பி 50ஆம் ஆண்டு தொடக்கத்துல வந்து அது ஜிஆராக்கள் சேர்ந்து ஒரு கண்டியில ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து குழப்பினவங்க. அந்த பண்டாரா ஒப்பந்தம் குழப்பினாங்க. டட்லி பண்டாரா ஒப்பந்தத்தை சாரி தந்தை செல்வா பண்டாரா ஒப்பந்தம் அதுதான், அது குழப்பிட்டாங்க. இதை வந்து சரியான முறையில 10 அம்ச கோரிக்கையில அவர் செய்தபடியே தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழருக்கான ஒரு தனி பிரதேசம்ன்றது இந்தியால இருக்கு. இல்லைன்னு சொன்னா இது எப்பயோ சிங்கள குடியேற்றம் ஆயிருக்கும். அதுக்கு தான் இந்த தந்தை செல்வாக்கு இவ்வளவு கொடுக்குறது. அப்ப இந்த கோவத்துல தான் அவங்க அந்த குதிரைக்கு மேல ஆக்களேறி இருக்கிற ஒரு இது இருக்குன்னு தெரியுமா, ஒரு பார் மாதிரி கொழி விடுறது. அந்த குதிரைக்கு மேல தம்பி வந்து கால் வச்சு கொண்டு இருந்து மேல இருந்து சவாரி செய்யற மேல ஒரு ரப்பர் மாதிரி வந்து கொழுவுறது. சரிதானே? குதிரைக்கு மேல அதுல வந்து சின்ன 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 ஆணிகளை அடிச்சு போட்டு விட்டுட்டாங்க. அப்ப இவர் ஏறி இருந்த உடனே அது குதிக்க ஆணி முதுகுல குத்த வலிக்கிட்டு குதிரைக்கு வடிவா விளங்கி கொள்ளுங்க. விட்ட உடனே குதிரை என்ன செய்யும், வேகம் கொண்டு இது விசர் கொண்டு பாய் வேணா அந்த ஆணி குத்த அவருக்கு தெரியாது. சின்ன சின்ன ஆணிகள் இருக்கு அதுல போத்து விட்டாரு. கால் வந்து அதுல இருக்க தொங்கி இருக்க அந்த ஆணி குத்தி அந்த குதிரை கொண்டு போய் வரல விழுத்தி வர சாக்காட்டினார். இதான் நீங்க கேட்ட இந்த ஆர் செத்தாண்டு கேட்ட விளக்கம். இதான் டட்லி இப்படித்தான் பெரிய செத்தாண்டு. அது ஒரு சதி என்ன பாட்டு சாதி சாதியா? ஓகே ஓகே தெரியாதான் கேட்டாங்க கேள்விப்படுது. இது இப்ப எனக்கும் தெரியும். சுரா சொன்னது செத்தா தெரியும், எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது. சரி, உங்களுக்கு சரியான விளக்கத்தை சொல்லி கிடக்கு. எப்படி அந்த குதிரை கேட்டாங்க, நானா இது உருவாக்கல, அவர் கேட்டாக்கு பதில் இது இல்ல. சுரேஷ் செத்தான்னு தெரியும், செத்தான்னு எனக்கு தெரியாது. இப்பதான் தெரியும் செத்தான்னு தெரியும். நான் வருத்தம் பண்ணி எப்படி தெரியுமா முடிச்சவங்க அது வந்து குதிரையால விழுந்தவர். அதுல அந்த சதியை யோசிச்சு பாருங்க. அதுல வந்து சின்ன குட்டி ஆணிகளை இறக்கி மேல போட்டு விட்டா என்ன நடக்கும்? குதிரைக்கு மேல இருக்க ஆணி முதுகுல குத்தும். எப்படி சதி செய்து கோவம் தாங்க இல்லாம கடுப்பாய். அப்படி நாங்க டட்லிய வந்து நாங்கள் பாராட்டலாம். என்ன சொன்னா டட்லி இருந்தபடியா தான் எங்களுக்கு அந்த செல்வா நீங்க சொல்ற வந்து டட்லி சேனாநாயக்க என்ன? டட்லி சேனாயக்க தான் டட்லி என்ன இருக்கிறோமா? டட்லி சேனாயக்க. இப்ப அதை விட இப்ப டட்லிக்கு பிறகு வந்து எங்கட தந்தை செல்வா சொல்லுங்க. டிஏ தான் டட்லி சேனாயக்க. டிஏன்றதா டட்லி சேனாயக்க. டட்லி செல்வா சொல்லுவாங்க. சரியா அண்ணன்? அது டட்லின்றது அவர் டிஎஸ்ஐ டட்லியை தான் சில அப்படி சொல்றாரு. நடந்தது டட்லிக்கு தான் நடந்தது. டட்லி சேனாயக்க இந்தியாவில எந்த ஒரு ஒப்பந்தம் செஞ்சவங்களா அப்படி ஒரு பேர்ல? இந்தியா இல்லப்பா, இலங்கை ஒப்பந்தம். இந்தியா இல்ல, இலங்கை ஒப்பந்தம். என்னண்டா தொண்டமானும் இந்திரா காந்தியும் நினைக்கும் ஜிஆர் ஜெயவர்தனாக அந்த ஒப்பந்தம் செய்த வேண்டாம். மலையகத்தில இருந்த புலம்பெயர்ந்து தொழிலுக்காக வந்து சில பேர் இங்கே இருக்க விருப்பம் இல்லை. இவங்களை அடக்குமுறையில் கட்ட ஒழுக்கப்பட்டபடியா தாங்க திருப்பி ஊர் போகிற வேண்டும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணபடியா அந்த ஒப்பந்தம். இந்திய தமிழர் 10,000 15,000 பேர் போனவே மலையகத்தில இருந்து. அந்த தேயிலை தோட்டக்காரர் அது கட்டங்கட்டா கடைசியா 1983ஆம் ஆண்டோ அல்ல 81ஆம் ஆண்டும் ஒரு பெரிய கப்பல்ல போனவைகள். இந்தியா ஸ்டார்ட் பண்ணது 58 நினைக்கிறேன். சிலவள இல்ல அப்படி போறதுகள் அதுகள் எல்லாம் இருந்ததான். அது கட்ட கட்டமா ஆக்கள். இவர் சொல்ற கதையை நாங்க கேட்டே இருக்க மாட்டோம். நாங்க பிறக்கவே இல்லை 58 நடந்தது. அதெல்லாம் நீங்க 75ஆம் ஆண்டு தானே 75ஆம் ஆண்டு தானே புறத்துல. அதெல்லாம் நீங்க அதுலயே ஒரு குற்றச்சாட்டு வந்தாங்கன்னா இந்த இதுக்கு எடுத்த காசை கொண்டு போய் தான் தொண்டமான் வந்து தூத்துக்குடியோ கும்பகோணமோ தஞ்சாவூர்ல பெரிய ஏக்கர் கணக்கு காணிகளை வாங்கி விட்டு அங்க தண்ட பண்ணைகள் எல்லாத்தையும் வச்சு காசு இதுக்குள்ள நாங்கள் ஒன்றை இப்ப யோசிக்க முடியும்னா அந்த நேரத்து எங்கட அரசியல் தலைவர்மார் செய்ததில் ஒரு பங்காது இவங்க இப்போதும் ஒரு 20-25 வருஷத்துக்கு செய்தாங்களா? ஒரு பங்கு
ஒன்றும் செய்யறாங்க இல்ல, ஒரு ரோட்டைகளுக்கா போடுறாங்க இல்ல. ஏன் இந்த தமிழீழ கொள்கை நீங்க எல்லாம் யோசிக்கணும். தமிழீழ கொள்கைன்றதை நாங்கள் தான் இந்த இயக்கங்களோ நாங்கள்லாம் செய்தோம்னு சொல்லி அப்படி இல்லை. அது 1970ஆம் ஆண்டு அமுதலிங்கம் தான் தமிழீழ கொள்கையை முதல் பிரகடனப்படுத்தினது. 1970 அமுதலிங்கம் செய்த அமுதலிங்கத்தை வந்து இப்போதே பயங்கரவாத தடுப்பு சட்டம் மாதிரி ஒரு சட்டத்தில் கொண்டு போய் அப்போ ஜெயிலுக்குள்ள போட்டு 4-5 மாசமோ இன்னும் ஜெயில இருந்து பேந்து அப்ப தன்னை கட்சியில இருந்து உடைஞ்சு போறவே பார்க்காம, தமிழரசு கட்சி உடைஞ்சு பார்க்காம நட்பை பாராட்டி ஜிஜி பொன்னம்பலம் 70ஆம் ஆண்டு வாதாடி தன் வாத திறமையால அமுதலிங்கத்தை வெளியால எடுத்தார். மீண்டும் 1974ஆம் ஆண்டு இது வட்டுக்கோட்டை தீர்மானத்துல வந்து தமிழீழ எங்களுக்கு தனி நாடு தனி சுதந்திரமான தமிழீழம் தான் எங்களுக்கான தீர்வுன்ற திட்டங்களை வந்து மீண்டும் பிரகடனப்படுத்தினவை 74ஆம் ஆண்டு. அப்ப இந்த தமிழீழம் என்ற கொள்கையை வந்து அதை எப்பயோ சொல்ல செய்யாச்சு. நாங்கள் பெரிய ஒரு அத்திவாரம் போட்டு நாங்கள் சுரேஷ் சொன்னேன். என்னன்னு சொன்னா அந்த காலத்துல இருந்தே ஒற்றுமை இல்லாததுக்கு நாங்களாம் உதாரணமா இருந்திருக்கிறோம். ஓ இல்ல மற்ற இன்னும் ஒன்றே நீங்க சொல்லணும். நான் அண்டை கொண்டு சொன்னா ஞாபகம் இருக்கு. இதுல ஒரு ஆள் நினைவு தினத்துல உண்டு. அதாவது வந்து வைகுந்த வாசன் என்றவர் 1978ஆம் ஆண்டு ஐநார் சபையில போய் அமெரிக்காவில் நியூயார்க் இருக்கிற அமெரிக்காவில் இதுல போய் நாங்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள இடம் வந்து தமிழீழம், அந்த தமிழீழத்தில இருந்து நான் பேச வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் இந்த தமிழீழ இங்க உள்ள இனப்படுகொலையில நடந்தன்னு சொல்லி நான் தமிழீழ பிரகடனம் செய்யறேன்னு சொல்லி போட்டு இறங்கினால்தான் வைகுந்த வாசன் என்றவர் வந்து அது கட்சியெல்லாம் இவ்வளவு ஒரு இதுகள் இருக்குன்னு சொல்லி அது நல்லா தெரியும் எனக்கு. அவ்வளவு ஆசைகள் அதை யோசிக்கணும். அவங்க இவ்வளவு ஆசைகள் எப்படி துடிச்சு கொண்டிருந்தாங்க. நான் சொல்ல வர எப்படி துடிச்சு கொண்டிருந்தாங்க. போய் அவன் போய் அங்க போய் ஏத்தி போட்டு ஐநாவில் போயிட்டு வாரண்டா சாதாரண பிரச்சனையா. அவர் ஒரு லோயர். அதாவது வந்து மற்றது இந்த பேப்பர்கள் அதுகளுக்கான ஒரு ஆசிரியராக இருந்தவர். ஒரு சரியான மூலவளம் உள்ள இங்கிலீஷ் நொலேஜ் அப்படியான ஒரு நொலேஜ் ஆனால் போய் அந்த விஷயம் சொல்லுவாங்க. என்னண்டா உண்மையாவே ஈழம் மலரும் மன்னன், ஈழம் ஒரு நாள் மலரும். ஆனா அன்றைக்கு இப்ப நம்ம இருக்கமோ தெரியாது. ஆனா நம்மட சந்ததிக்கு நம்ம கொடுத்துப்பட்டு போகணும் ஈழ போராட்டத்தை. இப்ப ஈழ போராட்டம்ன்றது இப்போதே நம்ம சூழ்நிலை ஆயுதம் தூக்கி நம்ம இப்ப போராட போறது இல்ல. நம்மட மண்டையை பயன்படுத்தி மூளையை பயன்படுத்தி அரசியல் ரீதியா ஈழத்தை மலர வைக்கணும். ஈழ போராட்டம்ன்றது சுரேஷன் சொன்ன அந்த அப்பா பிள்ளை அமிர்தலிங்க அந்த காலத்துல இருந்து உருவாயிட்டு ஈழம் என்ற சொல். அதாவது ஈழத்தை பிரகடனப்படுத்தியாச்சு. அந்த ஈழத்துக்காக போராட்டங்கள்லாம் மாறுபட்டது. இறுதியா நம்மட தலைவர் நம்மட கடவுள் தான் நமக்காக நான் கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு அனுப்பிறேன். துரோகிகளால தலைவர் காட்டி கொடுக்கப்பட்டு இதில் நடந்து அது போயிட்டு இப்ப தலைவர் மேலுக்கு இருந்து பார்த்து கொண்டிருக்கார். நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்மட மக்களுக்காக நம்ம கதைக்கிறது. அதாவது நம்மட மொழியாற்றல் சொல்லாற்றல்களை வச்சுதான் நம்ம ஈழத்தை மலர ஈழம் மலரும் மன்னன். நான் படத்தில் சொல்றேன்டா பாருங்க, நான் இருக்கணும் தெரியாது எதிர்காலத்துல. ஆனா ஈழம் கட்டாயம் ஒரு நாள் மலரும். எந்த தலைவனை போல நாங்க மேலோகத்துல இருந்து ஆசீர்வாதிப்போம், நட்சத்திரங்களா கட்டாயம் மன்னன். நான் சொல்றேன், எனக்கு சொல்லக்கூடிய முயற்சி இருக்குது அண்ணன். ஈழத்துல எந்த தலைவனுக்கு ஒரு சில வைக்கிறேன். இது நடக்கும். பொய்யின படத்தை பொய்யின சொல்றேன்னு பாருங்க. நான் வந்து என்னண்டா இறந்த ஆத்மா என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க சொன்ன வார்த்தையில நல்ல முற்று முழுது நல்ல சந்தோஷம் அவங்களுக்கு. அதே மாதிரி நாங்களும் வந்து என்ன தேவைன்றோம்னு சொல்லி சொன்னா எல்லாரும் வந்து எல்லா மதக்காரும் ஸ்ரீலங்காலும் நல்லா இருக்கிற மாதிரிக்கான ஒரு அரசாங்கம் வந்து அமையும். அண்ணன் எல்லாம் காலம் நேரங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அண்ணன். என்னண்டா எவ்ரி ஆக்ஷன் சேம் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம என்ன சிரமாதே இது நமக்கு வரும். அதாவது சிங்கள மக்கள் நம்மள ஒடுக்குறாங்க, அதே இது அவங்களுக்கு நடக்கும் அண்ணன். அவங்களோட இனத்துக்குள்ள ஏதோ ஒன்று உருவாய் என்ன ஒன்று, அதாவது இதை சொல்ல தெரியாது எதிர்காலத்தை பத்தி. நம்மட ஈழம் நடந்தது நம்மட ஈழம் மலரும். எந்த தேசிய தலைவர் என்ற கடவுளுக்கு நம்ம ஈழத்துல சில வைக்க இது நடக்கும். நீங்க நம்ம கதைக்கிற நம்ம இதுல இருக்கிறவளே இருக்கமா தெரியாது. ஆனா ஈழம் மலரும் என் தேசிய தலைவன் மாதிரி நாங்க ஒரு உருவத்தில சில வச்சு அந்த கடவுளை நாங்க வணங்குவோம். இது நடக்கும், எதிர்காலத்துல நடக்கும். இப்ப நடக்குமா தெரியாது, ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல கட்டாயம் இது நடந்தே தெரியும். கண்டிப்பா ஈழம் மலரும். இறந்த ஆத்மாக்கு பவர் இருக்கு அது சொல்லுவாங்க, ஓராண்டு சொல்லுவாங்க. நான் சொல்லட்டா உங்களுக்கு தம்பி மாதிரி, நாங்கள் உயிரோட இருக்கிறதே எங்களுக்கு முன்ன செத்தாக்களாலதான் நாங்கள் உயிரோட இருக்கிறோம். நல்லா சாப்பிடுறோம், படுக்கிறோம், படுத்தா தூக்கம் பெறுது தெரியுமா?
ஓமண்ணன் அதாவது அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு பவர் இருக்கு, அதாவது அது சொல்லுவாங்க ஓராண்டு இது ஒரு நாட்டுல முந்தி இயக்கம் பேசிக்க தான் நான் கேட்டிருக்கிறேன். இயக்க பேச்சுல அதெல்லாம் அந்த அரசியல் பொறுப்பாளர் மாதிரி பேசிக்க கேட்டிருக்கிறேன். எங்கேயோ ஒரு தேசத்துல, ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துல வந்து காலமா விடிய அந்த மக்கள் போய் பாப்பினமா தங்கட முத்தத்துல மணலை பரவி போட்டு பாப்பினமா சூன்ற அடையாளம் இருக்கும்னு சொல்லி, அந்த சூன்ற அடையாளம் இருந்தான்னு சொன்னா அதை தொட்டு கும்பிடுவீனமாம். ஏன்னு சொன்னா தங்கட போராளிகள் தங்களை இன்றைக்கு அதுக்குள்ள இருந்து பாதுகாத்து நடந்து தெரிஞ்ச வேண்டும் சொல்லி அந்த ஆசையதான் அந்த நடந்துருந்து தங்களை பாதுகாப்பான தங்களை உயிரை இன்றைக்கு இரவு பாதுகாத்த தெய்வம் சொல்லி. அப்ப அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் வந்து ஒரு கல்லறையில செத்தது முஸ்லீமா தமிழனா எந்த நாட்டுக்காரன் எந்த ஊர்க்காரன் தெரியாம ஒரு தாய் போய் மாலை போட்டு அழுதுதானே வருது. எங்கட தலைவற்ற வீட வல்லடித்துறையில அடிச்சவங்க தலைவற்ற வீட்டுல போய் சிங்கள பொம்பளையில எல்லாம் பேனா போய் அணிவாய்த்துறாங்கி அப்படியே மண்ணை எடுத்து வயிற்றுல தடவி கொண்டு வர்றது. ஏன்னா வீரப்புள்ள புறக்கணும் சொல்லி. அப்ப அதுல நாங்க எங்கட அண்ணா சீமான் சொன்ன மாதிரி இருந்தால் தலைவன் இல்லாட்டிக்கு இறைவன், அவ்வளவுதான். நான் சொல்றேன் கோவிக்காதீங்க. ஒரு என்னண்டா ஒரு இனத்திற்கு அதாவது தலைவனை சொல்றேனே கரிகாலன் மேதகு வேலைப்பிள்ளை பிரபாகரன் வந்து தலைவர் வந்து ஒரு பிரச்சனை நடக்க கூட பக்கன வழியில வந்து ஆய தூக்குனார், மக்களுக்காக போராடுவேன் தன் குடும்பத்தை தியாகம் செஞ்சார். 2009க்கு பிறகு இப்ப தலைவர் இருக்காங்க புனை கதையெல்லாம் கட்டுறார்கள். இத்தனை வருஷமான தமிழ் மக்களுக்கு அவ்வளவு ஒடுக்குமோ நடக்குது. அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்திருப்பாரு. நீங்களும் ஓப்பனா சொல்லுங்களேன். இப்ப ஒரு களத்துல போராடுற தலைவன் வீட்டுக்குள்ள ஒழிச்சு பாத்திருப்பாடாப்பா. தலைவன் இல்ல, தலைவருமே இறந்துட்டார். இது வெளிப்படையான உண்மை. இப்ப போராடுற ஒரு போராளி ஒரு தலைவன் வீட்டுக்கு ஒழிச்சிட்டு இருந்து 16-17 வருஷமா ஆனா என் உயிரை பாதுகாப்பு இல்ல. தலைவர் களமுனை ஆடி தன் பாதுகாப்புக்கு இந்த போராடி ஆடி இறுதிக்கட்ட முள்ளிவாய் தலைவர் வந்துட்டாரு. ஏன் இதை வச்சிருக்காங்கடா, இந்த பிம்பத்தை ஏன் உருவாக்கி வச்சிருக்காங்கடா. இப்ப அந்த இடத்துக்கு இப்ப தலைவர் இறந்துட்டாரண்டா, சரி இன்னொரு தலைவர் நம்ம உருவாக்கணும், தமிழ் மக்கள் இந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தா அடுத்த தலைவர் வர மாட்டாரு. அந்த தலைவர் வருவாரு, தலைவர் வருவாரு. மக்கள் அதையே போய் அந்த சிந்தனையிலேயே போய் காலம் கடந்து இதுக்காக தான் அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்காங்க. தலைவர் இல்ல இதுக்கான ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, ஏன் கடைசி நேரத்தில் தலைவருக்கு பின்னாலே இந்த நேரம் ஒரு ஆள் வந்து இந்தியன் ஆர்மி காலத்தில இருந்து 5 லிட்டர் பெட்ரோலோட போறதா. ஏன்னா தண்ட உடம்பா கூட காணக்கூடாதுக்காண்டி எரிக்கணும்ன்ற கொள்கையில இருந்து இது ஏன் மாறுபட்டதுன்னு சொன்னா, அதாவது வந்து அந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் எடுத்துக்கொண்டு சொன்னா அவர் இப்பவும் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த அந்த ஒரு பேரை உருவாக்கினாங்க. ஹிட்லர் இன்றைக்கும் இருக்கிறார் என்று சொல்லி காலங்களை கடத்தினாங்க, நீண்ட காலங்களை கடத்தினாங்க. அதே மாதிரி தான் இல்லையென்று சொன்னாதான் அடுத்தவன் வந்து ஏதோ ஒரு தலைமை பொறுப்புக்கு வருவான் என்றதுக்காண்டித்தான் அவர் தன் வித்துடலை காட்டினதாக பல மக்கள் நம்பப்படுது. அவர் வந்து கோலை இல்லை, தலைவர் வந்து பட்டாக்களை மாதிரி நெச்சிருந்தா அந்த கப்பல்ல இந்த கப்பல எல்லாம் ஓடி போய் தப்பிக்கொள்ளலாம். தலைவர் அப்படியான இதுல தன் குடும்பத்தையே இதுக்காண்டி அர்ப்பணிச்சு அந்த ஒரு புள்ளைய கூட அவர் வெளிநாட்டுல சில பேர் என்ன செய்யணும், ஐயோ நாங்கள் இஞ்சான் இருக்கிறோம் எங்களை பிள்ளையாவது ஒன்று வெளிநாட்டுல தப்பிக்கி இருக்கட்டும்னு சொல்லி தலைவர் எதுவுமே இல்லாம தன் குடும்பத்தையே இதுக்குள்ள ஆகுதி ஆகி இருக்கிற உண்மையிலேயே அவர் ஒரு இறைவன் தான். அதான் தலைவர் முகமா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய தெரியாத ஆள் அவர். சொல்லுங்களேன், இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வச்சிருக்கோம், அந்த தெரியாதமே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சிருந்து தலைவர் தப்பிக்கலாம் நினைச்சிருந்தா. எங்கட தலைவன் அப்படி இல்ல. சாரி, சரி ஓகே, நாங்க நீ அடுத்ததுக்குள்ள போவோம் தம்பி. ஏன்னா இதுக்குள்ள சில பேருக்கு வந்து அது சரியா இருக்கலாம், சில ஒரு 10 பேர்ல ஒரு ஆளுக்கு வந்து அது இல்ல அவர் இருக்கிறார் நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஏன் நாங்கள் அவைன்ற இதெல்லாம் குழப்போம். நான் இயக்கமே இப்போ இங்கே இருக்கிற புலம்பெயர் உறவுகள் இல்லை இதுகளை வந்து நான் நினைக்கிறேன் இந்த வார 8ஆம் மாசமோ இன்னும் கொண்டாடி நான் வந்து நினைக்கிறேன் தலைவட்ட இதுகளை வந்து மற்ற தலைவட்ட அண்ணா அந்த மனோரண்ட மகனும் வந்து அதுக்கான இதுகளை செய்துட்டார். அதுக்கான இதுகளை நாங்கள் மிக விரைவில் பார்த்து அதுக்கான ஆனா எங்கட ஈழம் மலரும் மன்னன் ஈழம் நம்ம இருக்க குளம் மலர் தான் நம்மளோட தளத்தால போய் அங்க நம்ம தலைவருக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்யணும் மன்னன். நிச்சயமா தம்பி. எங்கட ஈழம் மலரும் அந்த ஈழத்துக்கு நான் ஒரு கவிதை எழுதி நான் வாசிப்பேன். நீங்க சுரேஷ் அண்ணனுக்கு வாரத்துக்கு நான் ஒரு ஈழ கவிதை வாசிச்சேன்னா கடைசியா ஒரு கவிதை வாசிப்பேன். அதுல எங்கட போராளியை பத்தி நான் ஒரு கவிதை வாசிப்பேன். 8ஆம் மாசம் ஒரு கவிதை ஒன்று தயார்படுத்துங்க. 8ஆம் மாசம் 26ஆம் தேதி ஒரு கவிதை ஒன்று நான் படிச்சது என்ன ஓப்பனா இதுல சொல்றேன். நான் படிச்சது கொழும்பு பல்கலைக்கழகத்துல. நான் படிச்சது ஃபுல்லா வாழ்ந்தது ஃபுல்லா சிங்களவர்களோட. நான் ஒரு ஈழ போராளி. எனக்கு ஜனநாயக வழியில எங்கட மக்களுக்கான வடிவு என்னையால் என்ன கிடைக்கணுமோ அனைத்தையும் நான் செய்வேன். நான் எந்த கட்சி சார்ந்தவனும் அல்ல, நான் ஈழ மகன், ஈழம் சார்ந்தவர். எந்த தலைவர் நான் பெண்ணிப்பேன்.
நன்றி கொள்வேன். எல்லாருக்குமே இதே உணர்வு வரும். உங்களோட ஐயா உங்களோட நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். நான் வாழ்த்து. நீங்க எப்பவுமே பயணிங்க, என்னோட வாங்க பயணிங்க, எல்லாரும் ஒற்றுமையா அதைப்போம் சிரிப்போம். நாங்கள் இந்த தளத்துல கூடுதலா நடப்பு அரசியல் அதுகளை தான் நாங்கள் கதைப்போம். மற்ற இது நல்லதோ நல்ல அரசியலோ ஆறு நல்லா செய்யணுமோ அதுகளையும் நாங்கள் கதைப்போம். சமூக கருத்துக்களை நான் கதைக்கிறத வச்சு உங்களுக்கு விளங்கி இருக்க மாட்டேன். நான் ஒரு அரசியல் சார்ந்தவர். எந்த அரசியல் சார்ந்தீங்க? நான் நம்மளோட ஈழ அரசியல் சார்ந்தவர். நான் தேசிய கட்சி எதிர்ப்பானவர். அதான் உங்களோட கருத்துக்கள் நல்லா இருக்கும் போது நாங்கள் உங்களை எப்பவுமே வரவேற்போம். நிச்சயமா மாற்று கருத்தே இல்லை. அது என்னவா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற கருத்துக்கள்ல ஓகே இது ஏற்கக்கூடியதா இருக்குன்னா நாங்க நம்புவோம். இல்ல இதுல ஒரு ஆள் எழுதிக்கிட்டாக்க எங்கட தமிழன் வந்து எப்பயுமே ஒற்றுமையா இருக்க மாட்டான்னு சொல்லி அது மறுக்கிறதுக்கு இல்ல. அதன்னா வழக்கமா காலங்காலமா எழுதுறதானே. அது நேற்று எழுதுறதா இல்லதான் இதெல்லாம் விடுவோம். நாங்கள் நிற்போம் எங்கட அதுக்காண்டி எழுதுங்க எங்களையும் எழுதுங்க, கல்லறியுங்க. அப்பதான் நாங்கள் என்ன ஸ்ட்ராங்காவோ கல்லறியுங்க. சரி, வேற என்ன கதைக்க போறீங்க? நாங்க கொஞ்ச நேரத்துல கூட்டுவோம், 10 மணிக்கு கூட்டிடுவோம். சுரேஷ் நீங்க வந்து எங்க இருக்கீங்க சொல்லியலுமா? தளத்துல விளங்கல? தளத்துல சொல்லியலுமா? லண்டன்ல எங்க இருக்கீங்க? நான் யூகேல தம்பி. நான் வேல்ஸ் என்ற இடத்துல இருக்கிறேன். நீங்க வேல்ஸ்ல இருக்கீங்க. ஓகே சுரேஷ் நான் கடைசியா ஒரு கவிதை ஒன்று சொல்லுவேன், மூடக்குள்ள சொல்லுங்களா? சரி, ஒரு 10 நிமிஷத்துல சொல்லுங்க. சொல்லுங்களா? இப்ப யாரா காய்க்க போறீங்களா? இல்ல நோபடி. சரி கதைங்க, நீங்க இருந்தா சொல்லுங்க உங்களோட கவிதையை. ஓகே. என் ஈழ தேசம் நோக்கி எறிந்த எறிகணையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஈழ தேசம் எனும் காவியம் கொண்ட காகிதத்தால் நிரப்பப்பட்ட கவிதைகளை கொண்டது. போராளிகள் வெடித்து உடல் சிதறி கரும்புலியாகி கருத்த புகையுடன் எழுதப்பட்ட ஓர் சொல் என் ஈழம். என் ஈழத்துக்காய் உதித்த கரிகாலன் அவன். கரிகாலன் எனும் நாமம் கொண்டு காலங்கள் கடந்தும் என் ஈழ தேசத்தை மலர வைப்பேன். இப்படிக்கு உங்களுடன் பயணிப்பவன் ஈழ தேசத்து போராளி இவன் சஹி. நன்றி அண்ணா. வெரி குட். சூப்பர் அம்பி. சூப்பர் சூப்பர். எங்கேயோ மனசை தொட்டுட்டீங்க. உண்மையா நல்ல ஒரு குரல், நல்ல ஒரு இதம், நல்ல ஒரு கவிதை. வாங்க, ஒவ்வொரு நாளும் வாங்க கட்டாயம் வாங்க. நல்ல மனுஷர் ஐயா, வாங்க. எங்களுக்கு தேவை. இப்படி வாங்க. இந்த தளத்துக்கு நான் முதல் வந்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. எல்லாரும் நல்ல மனுஷர்கள், நிம்மதியான. நன்றி அண்ணா, நன்றி. எல்லாருக்கும் உண்மையில மிக்க நன்றி. தம்பியின் கவிதையும் அருமையான கவிதை. இதுல சீலண்ணா நிக்குது. மலரக்கா முதல் பெண்களுக்கு தான் லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க நினைக்கிறேன். முதல் மலரக்கா காதைங்க வந்தோ முன்னுக்கு மேல மலரக்கா நிக்கிறேன். மலரக்கா நிக்குதா? முதல் வந்தோ. வணக்கம் மலரக்கா. வணக்கம். வணக்கம். அவா கதைக்க இல்ல. சீலண்ணா மலரக்காவை காண இல்ல போல எனக்கு. இல்ல மேல நிக்கிறா வந்தவா சுரேஷன் மியூட் போட்டுருக்கா. மியூட் அது அவ போயிட்டா. இவா வந்தாங்கடா யூகே மலராக்கா. யூகே மலராக்கா அவ மலர். இவன் யூகே மலராக்கா. நான் தெரிஞ்சேன் நான் யூகே மலராக்கான்னு. இல்ல இவர் சொன்ன அது தமிழ் மலராக்கா, இவ இங்கிலீஷ் மலராக்கா. அவ சுவிஸ் மலராக்கா, இவ யூகே மலராக்கா. சீலண்ணா சொல்லுங்க. என்ன மாதிரி 7 நாளும் தளங்கள் திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கீங்க தானே? சம்பளம் வந்தா ஓகே. என்னப்பா இது உங்களுக்கு இல்லாத சம்பளமா? சரி, நான் ஒரு நாளைக்கு சம்பளத்தை போட்டு வர்றேன். அந்த சம்பளம் தானே இப்ப தம்பி வந்து கவிதையா தந்திருக்கிறான். என்னடா இப்ப பாத்தீங்களா இந்த தம்பியின் கவிதை? இப்ப நீங்க இன்றைக்கெல்லாம் தலை மூடி இருந்தீங்கடா, இந்த தம்பியின் கவிதை கேட்டிருப்போமா? உங்களுடைய அந்த குதிரை சீட்டுக்கு ஆணி வச்ச கதை கேட்டிருப்போமா?
சீலன்னு டிஎஸ் சேனாக்கான மகன் தான் டட்லி சேனாக்கா. ஓ நீங்கள் பெரிய இது மாதிரி கிடக்கு, கேடி மாதிரி கிடக்கு. எனக்கு தெரியாதப்ப நான் ஒவ்வொருத்த பார்வைக்கும் ஒரு மாதிரி தெரியும். அப்ப சுரேஷ், அப்ப என்னன்னு சொல்லுங்கன்னா, நீங்க அவசர குறைச்சிட்டீங்க, 2 hours ஆக்கிட்டீங்க, 7 நாளும் தரவங்க. ஏன்னா பிறகு நீங்க சொல்றது சரியா இருக்குமாக்கா. டிஎஸ் சேனாக்காண்ட போது தான் டட்லி சேனாக்காவும் இருக்கலாம். ஓகே தானே? அதுதான் நான் சொன்னேன். நீங்க மாத்தி சொன்னா நோ 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 டட்லி தான் இது நடந்த இந்த ஒப்பந்தங்கள் இது எல்லாத்துக்கும் காரணமே. அது சரி. டட்லி தான் அது. நீங்க ஒப்பந்தம் அது சரி. டட்லி டிஎஸ் சேனாக்கா தான் முதல் ஸ்ரீலங்காண்ட சுதந்திரம் அடைஞ்ச டிஎஸ் சேனாக்கா. அப்புறம் டிஎஸ் சேனாக்கா செத்த அப்புறம் டட்லியும் வந்தது. டட்லி இப்போ வந்து யாரு பண்டாநாயக்கா அதேக்குள்ள பிரச்சனை இருந்தது. அதான் நான் சொன்னேன், 57ஆம் ஆண்டு வந்து இருந்தது டட்லி இந்த ஒப்பந்தம் தான். டட்லி சேனாக்காண்ட ஒப்பந்தம் தான். தேப்பனுக்கு சேனாக்கான்னு சொன்னா மோனுக்கும் அப்படித்தானே வரும். டட்லி இவருக்கு டட்லி என்ன டட்லி சேனாக்கா நான் என்ன போட்டு தண்ணி எனக்கு அறிஞ்சது டிஎஸ் சேனாக்கா தெரியும், ஒரு ஆள் தெரியாது. டட்லியே தெரியும் எனக்கு. அதான் நாங்கள் அந்த டட்லியை தான் கதைக்கிறோம். டட்லி சேனாக்காண்டு டட்லி பண்டா டட்லி ஒப்பந்தம் தான் அது செய்தது. என்ன குழந்தை பிள்ளை டட்லி பண்டா ஒப்பந்தம் அப்படி சொல்றீங்க. பண்டா செல்வா ஒப்பந்தம் டட்லி பண்டா செல்வா நல்ல தம்பியான அது வந்து பண்டா செல்வா ஒப்பந்தம். அது பண்டா செல்வா ஒப்பந்தம். டட்லி வந்து ஒப்பந்தம் இல்ல. 57ஆம் ஆண்டு டட்லியும் இவரும் செல்வாவும் சேர்ந்த ஒப்பந்தம். டட்லி சேனாக்கா டட்லி செல்வா ஒப்பந்தம். அதான் எங்களுக்கு பெரிய அப்பா அம்மானும் ஒப்பந்தம் செய்யல, பண்டா செல்வா ஒப்பந்தம் தான். நல்ல தம்பி சொல்ற மாதிரி தான். நோ 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 நான் என்ன விளையாடுங்க. பண்டாண்ட ஒப்பந்தம் வடிவா சொல்றேன் கேளுங்க. பண்டாண்ட ஒப்பந்தத்தை 1957 தொடக்கத்தில பண்டாண்ட ஒப்பந்தம் ஒன்று செய்த அதை அமுல்படுத்த விடாம, அதாவது வந்து கண்டியில போய் ஜிஆர் ஜெயவர்தன தலைமையில் அவரை இளைஞரணி கதைக்க விடுங்க, கொஞ்சம் இளைஞரணி தலைவராக இருந்து அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த விடாம விட்டுட்டாங்க. அப்ப அந்த கோவத்துல இவங்க இருந்தவங்க திருப்பி வந்து இவியல் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பண்டார் நாயக்காக்கள் வந்து 57ஆம் ஆண்டு தோற்கேக்க தான் டட்லி சேனாக்கா வரைக்கும் டட்லியும் இவரும் சேர்ந்து செல்வாங்க சேர்ந்த ஒப்பந்தம் தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களை காப்பாற்றுற ஒப்பந்தம். அது சரி. அரசியல் எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறது. டட்லி செல்வா ஒப்பந்தம் சரி. அது நீங்க சொன்ன அது சரி. நீங்க இது சொன்னா அதைத்தான் நான் சொன்னேன். எது புல டிஎஸ் சேனாக்கா சொன்ன நீங்க டெல்லி சேனாக்கா இல்ல என்ன விளையாடுறீங்க வந்து. நான் டெல்லி சேனாக்கா பற்றி கதைக்கவே இல்லை. சேனாக்கா அவரை பற்றி கேட்கல. பண்டா ஒப்பந்தம் நடந்தது, பண்டா செல்வா ஒப்பந்தம் நடந்தது, அதை நடைமுறைக்கு கொண்டு வர இல்லை. அது சரி. அதைத்தானே ஐயா சொல்றேன். இப்ப அதைத்தானே சொல்றேன் நான். அது நடைமுறையில இல்ல. ஏன் நடைமுறையில இல்லைன்னு சொன்னால் அந்த இதை அதை ரத்து செய்துட்டார் ஜிஆர் ஜெயவர்தன. அப்ப இளைஞரணி தலைவராக இருந்து போய் கண்டியில ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்து அதெல்லாம் இல்லாம ஊர்வலம் வந்து செய்து வந்து அதை இல்லாம ஆக்கியாச்சு. அப்படி வந்து ஒரு கலவரம் வந்து அதுக்கு தெரியுமா? 58ஆம் ஆண்டு கலவரம் ஒன்று வந்து தெரியுமா? ஜூலை கலவரம் 58ஆம் ஆண்டு 58 அந்த கலவரம் அந்த 58 அப்படி அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது. இப்ப கலவரம் 58 அதுக்கு முதல்ல வந்து அந்த கலவரங்கள்ல தான் இனப்படுகொலை நடந்தன்னு சொல்லி அந்த இனப்படுகொலையை கொண்டு போய் ஐநா சபையில வந்து இவர் கதைச்சது. யார் எங்கட இவர் என்ன இப்ப சொன்ன வந்தவருக்கு என்ன அப்ப இது செய்தவர் என்று சொல்லி சொன்னான். இது பிரகடனப்படுத்தினவர் என்று சொல்லி சொன்னான். என்ன இப்பதானே முதல்ல கொஞ்சம் முதல்ல சொன்னான் உங்களுக்கு. ஏதோ நாயகமோ சம்திங். இப்ப கொஞ்சம் முதல்ல எல்லாரும் சொன்னாங்க, நீங்க அதை கேட்கவே இல்லையா? என்ன நீங்க சொன்னீங்களோ? ஆனா நல்ல ஒரு பேர் உண்டு, வருது இல்ல ரெக்கார்டு. இனப்படுகொலை இதுக்கு முதல் நடந்த இனப்படுகொலையை தான் இந்த நாட்டில இப்படி இனப்படுகொலை எல்லாம் நடந்திருக்கின்றத போய் அங்க சொல்லி போட்டு வந்தவர் சொல்லி சொன்னா. இப்ப இதுக்கு முதல் நடந்த வைகுந்ததாசன் 58ஆம் ஆண்டு ஒரு இனக்கலவரம் நடந்தது. அப்ப இருக்க மரம் சுந்தரலிங்கம் தான் வவுனியா எம்பியா. இந்த மரம் சுந்தரலிங்கம் மரம் என்று சொல்றது தெரியும். அதான் செட்டுக்குளத்துக்கு போனா மரம் சுடுமன்று சொன்னது சுந்தரலிங்கம் தான். அப்படி 2 சிங்கங்களை வடி வச்சவங்க தமிழாக்கள். ஒளிச்சு 2 மரத்துக்கு பின்னால ஒளிச்சு 2 வடி வச்சாங்க. சொல்லாங்க.
அண்ணா அதுவேளை சொல்ல விடுங்க ஏதோ கொடி சொல்றேன் வச்சாத நான். சொல்ல கடந்து அண்ணா, நடந்து please. முடிஞ்ச சம்பவம் நடந்து முடிஞ்சாதான் நடந்து முடிஞ்சானு சொல்லாங்க இப்ப உங்கள இடத்துல இருந்து தூக்கலாம் உங்களை நீங்க எங்க இருக்குறீங்கடா விடுங்க வேண்டாம் அடுத்து சும்மா வந்து அப்படி நிக்காங்க இப்ப கடத்திட்டு தானே இந்த டிக்டாக்லயும் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அந்த சில சொற்பிரயோகங்களை பாவிக்கிற டிக்டாக்குகள் வந்து முடக்கப்படுறதுக்கான இதுவும் இருக்கு. அப்படி சும்மா சும்மா இல்ல அது இதெல்லாம் என்னன்னு சொன்னா தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன்ல வந்து அவங்களுக்கு போகும் அந்த சொல்லு வந்து போக மாட்டில ஆக்களே இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் ஒருத்தன் வேலை செய்யும் இல்ல, அது வேற அதை சொல்லல இப்ப நீங்க அந்த டிக்டாக் முடக்குறேன்னு சீலன் நான் சொன்னாக்க சொல்றேன் என்னன்னு சொன்னா இப்ப அவங்களும் அந்த டிரான்ஸ்லேட் இப்ப வந்து இப்ப நாங்க வன்முறை சம்பந்தமா கதைச்சோம்னா அவங்களும் மொழி தெரியாதானே ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன் அது சொல்லும் இதை பற்றி கதைக்கிறேன்னு சொல்லிக்க அவங்களுக்கு ஒரு சிவப்பு கோடு விடுற மாதிரி அப்படி ஏதாவது ஒன்றை வச்சிருப்பாங்க அது அவன் சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் இருக்கலாம் சரி அப்ப நாங்க நிறைவுக்கு கொண்டு வருவோமோ சுரேஷ், ஓகே அண்ணன் ஓகே நன்றி காத்திருக்கின்ற சந்திப்போம் ஒரு வழியை சொல்லி கொடுப்போங்களேன் பிறகு நாங்க சீனு வந்து என்ன சொல்றது? நேயர்கள் ஏமாந்து போயிருவாங்க. உலகில் என்னத்த சொல்றது இப்ப இவ்வளவு காலம் நீங்க இந்த எல்லாம் கட்டி இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் வளர்த்து விட்டுட்டு இனி இடையில ஒரு நாள் லீவ் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது தளம்ப வலிக்கிட்டுறமாகவே 7 நாள் வதச்செடுக்கிறே இருக்கு இன்னும் லீவ் எடுக்கிறேன்னு நாங்க முடிவெடுக்கிறோம். ஆனா நீங்க ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தா நாங்க இல்ல ஞாபகப்படுத்துறாங்க இல்லையாப்பா அதால இப்ப என்ன நிறைய நேயர்கள் ஏமாந்து போவாங்களே உங்களோட இந்த தளத்தை நம்பி வந்தவர்கள் யாரும் ஏமாந்து போக விட மாட்டோம். தேங்க்யூ ஜெரியா நல்ல பதில். இல்ல நாளைக்கு நாங்கள் கலைக்கக்கூடிய ஒரு தலையங்கம் ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்க என்னன்னு சொன்னா ஒரு தந்தையை பற்றியான ஒரு முக்கியமான சில விடயங்களை நாளைக்கு என்னென்ன செய்வோம் அந்த சின்ன வளர்ப்புக்கும் அப்பாக்குமான சம்பந்தங்கள் அப்படி காயப்படும் நாளைக்கு இருக்கால. ஓகே நல்ல விஷயம். அப்ப சுரேஷ் எனக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லுங்கண்ணா பழமொழிக்கு அர்த்தம் சொல்லிட்டு மூடுங்க. என்னத்துக்கு ஒரு பழமொழி உண்டு இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். மூடுற நேரம் அதுக்கு கருத்தை சொல்லிட்டு அண்ணன் அங்க உந்துலா பெரிய இதுகள் எல்லாம் தேங்க்யூ உந்துலா பெரிய சுமி எல்லாத்தையும் என்னட்டா சொல்லாதேங்க கேளுங்க நான் சொல்றேன் தெரியும் எனக்கு பழமொழி சொல்லுங்க. கிளிய போல பெண்டாட்டி இருந்தாலும் குரங்க போல வாய்ப்பாட்டிய தேடுமா ஒரு ஆணின் மனசு அதுக்கு அதனுடைய சரியான விளக்கம் என்ன? அது வந்து இந்த ஜிஎன் டிராவிக்கும் இவங்களுக்கும் ரோல் போட்டது என்ன உங்கள்ட்ட ஒரு பொருள் இருந்தாலும் உங்கள்ட்ட ஒரு பொருள் இருந்தாலும் அது எந்த பெரிய பொருளா இருந்தாலும் நீங்க அடுத்த பொருளை தான் தேடுவீங்க. அந்த இருக்கிற பொருள் உங்களுக்கான பொறுமை அதுல பொறுமதி இருக்கிற இடத்தின் பெருமை இல்ல. உங்கள்ட்ட ஒரு பொருள் இருந்தா அந்த பொருள் எவ்வளவுதான் பொறுமதியா இருந்தாலும் அது கொஞ்ச நாளாலும் உங்களுக்கு அழுத்து போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் சீப்பா இருந்தாலும் அந்த பொருள் தான் தேடி போவீங்க. அதான் அழகான பெண்டாட்டி இருந்தாலும் அந்த பெண்டாட்டிய மதிக்கிறது இல்ல அடுத்தவன் பெண்டாட்டிய பாக்குறதுதான் அது இந்த பழம். அக்கா சொல்றா ஆனா என்ன தெரியுமா உண்மை என்ன இருக்கிற பொருள் அருமை தெரியாது அவ்வளவு. இல்ல கிளிய போல இருந்தாலும் குரங்க போல பெண்டாட்டி இருக்கணும் சொல்றத இப்படியும் நாங்கள் எடுக்கலாம். எனக்கு மேல விளக்கம் அது வேறையா இருக்கும் சொல்ல போற விளக்கம் வேற. ஆனால் இப்படித்தான் வீட்டுல ஒரு அழகான ஒரு மனைவி எங்களுக்காக இருந்தாலும் அந்த மனுஷன் மனசு ஆம்பளைன்ற மனசு ஒரு குரங்கு மாதிரி அலைவாகிறது. அது வடிவில்லாட்டிக்கும் அது இன்னொன்றில போனாதான் அவருக்கு ஒரு திருப்தி என்ன மாதிரி தான் எங்களுடைய ஆக்களா திரிவுபடுத்தி இருக்கு. ஆனா அந்த உள் கருத்துகள் வந்து வேறையா இருக்கு. உண்மையான விளக்கு. சரி இப்ப இதுக்காகத்தான் நான் எதிர்பார்த்து நான் என்னன்னு சொல்லி ஐயா இந்த ட்ரோல் வந்து ஜேம் ரவிக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் போட்டது இது வந்து பழைய ஒரு பழமொழி. பழைய பழமொழி என்றாலும் அவங்க போட்டுட்டாங்களே. இல்ல விடுங்க அவர்கிட்ட சொல்ல விடுங்க. சீலானைய கதைக்க விடுங்க. சொல்லுங்க. இதுல உண்மையான கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு ஜோடி கிளிய பாத்தீங்கன்னா இந்த ஜோடி கிளியட்ட அதாவது ஒரு ஆண் கிளியும் பெண் கிளியும் இருக்கிற இடத்துல ஒரு பழத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பெண் கிளி டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிடும். ஆண்டு சாப்பிட போச்சுதுன்னா அதை கொத்தி சத்தம் போட்டு விரட்டும். சரி நீங்க செய்வீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கூடுகள்ல கிளி வளர்க்குற நீங்க செய்து பாருங்க. ஜோடி கிளி வளர்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இதே போட்டீங்கன்னா முதல் போய் அந்த பெண் கிளி தான் சாப்பிடும்.
ஓகே சாப்பிட்டுட்டு அந்த ஆண்களி சாப்பிட போச்சுதுன்னு சொல்லி சொன்னா அது விரட்டிட்டு சாப்பிட்ட மிச்சத்தை தான் திருப்பி அந்த ஆண்களியை சாப்பிட்றதுக்கு எல்லாம் பண்ணும். அதே மாதிரி முதலாவது பெண் சாப்பிட்டுட்டு தான் ஆணுக்கு கொடுக்கும். கொடுக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் இருக்கிற ஒரு இடத்துல நீங்க ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பெண் குரங்கு பாஞ்சு வந்து எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் ஆண் குரங்கிட்ட கொடுக்கும். சரி, அது அந்த குரங்கின்ற பழக்கம் வந்தது எடுத்து பிறகு ரெண்டும் பகிர்ந்து சாப்பிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண் குரங்க இருத்தி வச்சு ஆண் குரங்கு பேன் பார்க்கும். அதே மாதிரி ஆண் குரங்கு இருத்தி வச்சு பெண் குரங்கு பேன் பார்க்கும். அதுகளுக்குள்ள ஒரு உறவு இருக்கு. அதால நான் சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னா கிளிய போல ஒரு மனைவி இருந்தால் கிளியின் குணாதிசயங்களோட ஒரு மனைவி இருந்தா ஆணின்ற மனசை என்ன செய்யும் சொல்லி சொன்னா குரங்கினுடைய குணாதிசயங்கள் இருக்கிற ஒரு பெண்ணை தேடுமா. இதுதான் இந்த பழமொழிக்கான சரியான விளக்கம். இல்ல இதுல அப்ப இப்ப எல்லாம் வந்து இப்ப எங்கட மனைவியல் எல்லாத்தையும் குடுக்காம சாப்பிட்டு சொல்ல வாரீங்க. இல்ல நான் அதை கேட்க முடிக்கிட்டேன். இல்ல அதை கேட்க கூட அப்படி எங்களுக்கு தான் முதல் சாப்பாடு தான் வைஃப் சாப்பிடுறான்னு கேட்க முடிக்கிட்டா விடுங்க. அப்படி அதெல்லாம் அந்த காலம். அந்த காலம் வந்து புருஷன் வரைக்க மனுஷி பொறுத்திருந்து வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடாம இருந்து புருஷன் சாப்பிட்ட பிறகு அந்த மிச்ச சாப்பாடை சாப்பிடுறது அது தம்பி ஒரு 25-30-40 வருஷத்துக்கு முதல். இப்ப புரியன் வேலையால இரவு வேலையால வந்தாலும் சரி பகல் வந்தாலும் சரி அவர் தான் சோறு போட்டுட்டு அவர் தான் சூடாக்கி சாப்பிடணும். இருந்துட்டு நாங்கெல்லாம் புட்டு அவிக்கணும். அது ஏன் அந்த காலத்துல வந்து மனைவி கணவன் சாப்பிட்ட சாப்பாடு ஏன் மனைவி சாப்பிடுறேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒருத்தர் மில்லியன்டா நான் சொல்றேன். இல்ல இது என்ன காரணமா இல்ல இல்ல என்னன்னா இந்த 2 விஷயத்தையும் நான் சொல்றேன். அந்த கிளி என்ன அழகான கிளி இருந்தால் அந்த கதை அது என்ன இப்ப நாங்க நீங்க அந்த பழமொழி அங்க வேண்டாம் இப்ப பேசுவோம். வீட்டை போனா எந்த ஒரு பொண்டாட்டியுமே புருஷனை வந்து அன்பா பாசமா கதைக்கிறே இல்ல நாய மாதிரி பாக்குறது எரிஞ்சு இந்த கதைக்கு அந்த கதை வச்சதான் எல்லாருக்கும் உண்டுதான். அது வந்து அதுக்காக வேண்டிட்டு சொன்னா இப்ப இன்னொரு பொம்பளை வந்து பாசமா இருக்கான்னு சொன்னா அந்த பொம்பளை மேல அன்பு கூடுறது. அதனாலதான் இந்த ஜெயன் ரவி அந்த ரவி இந்த ரவின்ற கதையெல்லாம் இதுதான் உண்மை. சரியா? இது வந்து பழமொழி இவர சீரன சொல்றது சரியா இருக்கலாம். ஆனால் இப்ப புதுமொழியா நாங்க மாத்தினோம்னு சொன்னா இதுதான் உண்மை. இப்ப யாரும் எங்கட ஜேடியல் எண்ணையோ அல்லது சுரேஷ் எண்ணையோ அல்ல நானோ இல்ல சீரண்ணையோ வந்து பாத்தீங்கன்னா வீட்டை கூட எரிஞ்சுதான் விட போதும். இது இந்த நேரம் சரியா எரிஞ்சு விடுறது பக்கத்துல ஒன்று வச்சிருக்கிறது. சரியா? அது ஒரு கதை. இந்த சாப்பாடு வந்து என்னன்னு சொன்னா மனைவி கணவன் சாப்பிட்ட மிச்சத்தை என்னது மனைவி மிச்சம் சாப்பிடுறன்னு சொன்னா தான் சமைச்ச சாப்பாடு எல்லாம் வந்து கணவர் வந்து எல்லாம் ருசித்து சாப்பிடுறாருன்னு பார்த்து செக் பண்ணி அது ஓகேன்னு சொன்னா கணவருக்கு வந்து என்னென்ன சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு பாக்குறதுக்கு தான் அந்த சாப்பிடுறத மிச்சத்தை வந்து மனைவி சாப்பிடுறது. சரியா சுரேஷன்? நீங்க ஹாய்க்கிறது உங்களோட வயதுக்கு ஓகேயா இருக்கும், உங்களோட வயசுக்கு ஓகேயா இருக்கும், ஆனா யதார்த்தத்துக்கு ஓகேயா இருக்காது தம்பி. அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல அதன் அர்த்தம் வந்து அவர் ரதன் சொன்னது 100 வீதம் அதுக்கு தான் அப்படி செய்யற. இந்த காலத்துல அப்படி விச்ச கோப்பை வச்சிருந்தோம்னா கொண்டே நாக்கி கொண்டு கோப்பையோட அண்ணா இந்த காலத்துல எந்த பொண்டாட்டி என்ன நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடுறீங்க ஒரு பொண்டாட்டியே உதாரணம் காட்டுங்க. ஒருத்தர் சொல்லுங்க அவளை குடிச்சதே தெரியும் குடிக்கிறாளோ இல்ல மிச்சதே தெரியும் இல்ல குடிச்சதே தெரியல மிச்சத்தை நீங்க தான் குடிப்பீங்களே ஒழிய சாப்பிடும் போது கோப்பையில வந்து தேவையில்லை கடையெல்லாம் மிச்சத்தை நீங்க தான் அதுக்கு வந்து ஐயோ நான் கஷ்டப்பட்டுல காசு வீணா போக கூடாது நீங்க அதுக்கு போட்டு சாப்பிடுவீங்க. என்னென்ன இருக்கிறீங்க எந்த ரோட்ல இருக்கீங்க நீங்க? ஓகே இதுக்கு தீர்ப்ப நாயஸ்வரியா காட்டே கேட்போம். நாங்கள் இனிமேல் காலங்கள்ல எதிர்பார்க்கலாம் புருஷன் சாப்பிட்டா பொஞ்சாதி இருப்பான்றதோ அல்லாட்டிக்கு நாங்கள் பழைய இதுகளை எல்லாத்தையுமே எதிர்பார்க்க தேவையில்லை. இப்ப அவளையெல்லாம் நீ ஜவன் நானும் ஜவன் நீ தின்னுட்டு கொண்டே கோப்பையை காட்டி கழுவு நான் தின்னுட்டு நான் கழுவுறேன் என்ற பிரச்சனை இருக்க. இதோ கோத்த வளர்க்கிற வழக்க மண்டல கத்துவாளவே அதான் பிரச்சனை.
கோத்த நல்லா பழக்கி போட்டு கோத்த நல்லா பழக்கி என் தலையில கட்டி வச்சுட்டேன். நான் இப்ப உங்களுக்கு திண்ட சமைச்சு போட்டு இப்ப சாப்பிட்ட கோப்பையை கொண்டே கட்டி கழுவு போட்டு தூக்கி எறிஞ்சு விட்டுருவாளே நடுக்கோலுக்குள்ள. என்ன புள்ள வளர்ப்பு வளர்த்து வீணா அம்மா மாருக்கு பேச்சு பண்ணி கொடுக்காம ஒழுங்கா கோப்பையை கொட்டி கழுவி போட்டு ஒழும்புங்க எல்லாரும். அவளே வீணா கிளிக்க வேண்ட வண்டி வரும். அம்மா கோத்த உதான் பழைக்க கோத்த கொம்மான்னு சொல்ல மாட்டாளே, கோத்த உதான் பழைக்கிறோன்னு காய்ப்பாளே. தேவையாது பேச்சு வாங்கி கொடுக்காம பழகுங்க, நல்ல பழக்கம். இந்த டிக்டாக் வழியா சும்மா கெத்தா கதைக்கிறோமല്ലോ, வாய்ப்புக்கு முன்னால கதைக்கிறோம் அப்படி. நாங்கள் வயசுக்கு முன்னாலே சொல்லுங்க சொல்லுங்க ராதன். நலனில கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல தம்பி, எனக்கு சிஐடிஎல் கணக்கா இருக்குது. அந்த அவங்க பொடிகளின் ஃப்ரெண்ட் எந்த பொடிகளின் ஃப்ரெண்ட் மாதிரி எடுத்து அவங்க கொப்பி வண்டி போட்டு மூத்தவனுக்கு அனுப்புவாங்க, டெண்டாக்கு அனுப்புவாங்க. அவங்க அப்படியே முடிச்சு தாய்க்கு அனுப்புவாங்க. அவங்க இதோட கொண்டு வருவாங்க. ஆக்களுக்குள்ள ஓட்டு வித்து கொண்டு இருக்கிறீங்களோ இதான் இப்ப சரியான பயம். மகனே எதிரியான்னு சொல்றீங்க இல்ல நீங்க இப்படி இப்படியான விஷயத்துல வந்து நீங்க என்ன செய்யணும்னா நீங்க டக்குனு எங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, தம்பி நீ கதை நான் பம்மி வாசிக்கிறேன் போட்டு நாங்க கதைக்கிறேன், நீங்க பேசாம ஆமா போட்டுருங்க. அது இது நகை கிளிக்கீடா உண்டு. சொந்தக்காரர் எல்லாம் தூக்கி போட்டு விட்டுருங்க. சொந்தக்காரன் இல்ல இல்ல அவன் வீட்டை நடக்கிற பிரச்சனை யாரு நான் பாக்குறேன். அவன் விட மனுஷிட்டு அடி வாங்கி கொண்டு காலுக்குள்ள பாம்பு மாதிரி படுத்திருப்பான். அது என்ன அவன் சொல்றான் வழியில. நீங்க வேணுமெண்டா பாருங்க. அதாவது நாளைக்கு ஆம்பளைல பற்றி கதைக்க தாப்பன்மாரை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னானല്ലോ. அப்ப நாளைக்கு இந்த கதைகள் ஒரு அப்பாண்ட பங்களிப்பு என்ன, அவர் என்ன மாதிரி எல்லாம் செயல்படணும், வாழ்க்கையில எப்படி அவர் இருக்கணும் எல்லாம் நாளைக்கு நிறைய கதைக்கணும். சீலண்ணையும் கணக்க கதைப்பா யோசிச்சு கொண்டு வாங்க. நல்ல விஷயம் என்னட்டே பர்சனலா நான் சொன்னா நிறைய விஷயம் இருக்குன்னா, ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ஒரு பிள்ளைய வளர்க்குற விஷயத்துல, அது குறிப்பா பொம்பளை பிள்ளைய ஒரு அப்பா வளர்க்குறதுன்றது அது என்னன்னு சொல்றோம். அத மாதிரி ஒரு அது சொல்லிட்டு போனா அது கடைசியில கண்ணீர் வந்துடும். ஆனால் அது ஒரு சுவாரஸ்யம். நாளைக்கு பேசுவோம். நான் டைம் தான் வரேன். இல்ல நாளை வாங்க. நாளைக்கு இதை பற்றி நாளைக்கு சரியா 8:30 நாங்கள் 9 மணிக்கு நாங்கள் இந்த அப்பாக்களை பற்றி ஒரு கட்டாயம் கதைக்கணுமா? கட்டாயம் நிறைய